ஹலோ மக்களே, என்னுடைய ஃபர்ஸ்ட் vlogல ஓனிக்ஸ் ஒடிசி சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஒரு 3 ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து 3 நாள் ட்ரிப்பாக கெரிங்கிற பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ எங்கே போனோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டே 1 மார்னிங் ஒரு 7:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரைவ்க்கு அப்புறம் ஒபாமா பிளாஸாங்கிற பிளேஸில் நாங்கள் ஸ்டாப் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சில பிக்ஸ் அண்ட் செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்து குட்டி கலாட்டாலாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகெயின் ட்ரைவ் பண்ணி அடேருங்கிற பிளேஸில் போய் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். ஸோ அங்கே இருந்த ஷாப்ஸ் எல்லாம் ஒரு குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக அந்த பழைய காலத்து அந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் மாறாமல் அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்படியே நாங்கள் ரசிச்சுக்கிட்டு ஒரு குட்டி வாக் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக போய் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்தது. அங்கே உள்ளே போனால் அழகழகாக விதவிதமான ரோசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அகெயின் எங்கள் ட்ரைவை நாங்கள் கண்டினியூ பண்ணி அரவுண்ட் ஒரு 2 PM இந்த இன்ச் பீச்சுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆனோம். அப்போ வெதர் இப்படி தான் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. அங்கே என்ட்ரன்ஸ் ஆஃப் த பீச்சில் ஒரு வார்னிங் போர்டில் 3:30 PM ஹை டைட் ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ளே உங்கள் வெஹிக்கிள்லாம் உள்ளேருந்து வெளியே எடுத்துருங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பீச்சில் நம்ம உள்ள காரோடு போய் நம்ம ட்ரைவ் பண்ணலாம், அப்படி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் அப்படி தான் காரோடு உள்ளே போயிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தராக ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஆச்சு. அதை ஒரு அவேர்னஸாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்த டைமில் கொஞ்ச நேரத்தில் எங்கள் கார் வந்து அந்த மணலில் போய் மாட்டிக்கிச்சு. என்னாச்சுன்னா முன்னாடியும் என்னால் எடுக்க முடியல, ரிவர்ஸும் எடுக்க முடியல. ஸோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்தாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ண வந்தால் அவங்க காரும் நடுவுலையே மாட்டிக்கிச்சு, வெளியே எடுக்கவே முடியல. அங்கே லோக்கல் பீப்புள் கொஞ்சம் பேர் வாக்கிங் போயிட்டுருந்தாங்க, அவங்களும் வந்து தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் நாங்கள் மூவ் பண்ணவே முடியல. அப்புறம் முன்னாடி சேஃப்கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டிராக்டர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எல்லோரும் தள்ளி தள்ளி டயர்டானதில் அங்கேயே கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் செல்ஃபிஸ் எடுத்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த டிராக்டர் வந்ததில் இந்த மாதிரி செயின் வச்சு எங்கள் காரில் அட்டாச் பண்ணி அண்ட் எங்கள் ஃப்ரெண்டோட கார் எங்களோட கார் 2 காரையும் இப்படி தான் ஃபுல்லாக இழுத்துட்டு போய் என்ட்ரன்ஸ் ஆஃப் த பீச் வரைக்கும் விடுற அளவுக்கு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஒன்றுனா, இந்த மாதிரி வெதர் க்ளவுடியாக இல்லை ஈரமணலாக இருக்குன்னா இவங்க உள்ளவே எந்த காரையும் அலோவ் பண்ணக்கூடாது. உள்ளே அலோவ் பண்ணிவிட்டு ரொம்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அங்கே லோக்கல் பீப்புளெலாம் இந்த மாதிரி தான் ஒரு மந்த்லி ஒரு 10 to 15 கார்ஸ் இந்த மாதிரி தான் வந்து மாட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டாகவே நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு சின்ன சஜஷனாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. இன்ச்சி பீச்சுக்கு வராதீங்க, கார் எடுத்துட்டு வராதீங்க. சாண்ட் பீச் வந்தீங்கன்னா ஹை டைட் லோ டைட் பார்த்துட்டு இன்னொன்று உள்ளே போகாதீங்க, சாஃப்ட் சாண்டாக இருக்குது. இதை பாருங்கள், காரை பாருங்கள், உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. எங்களால் ரெஸ்கியூ பண்ணவே முடியல. ஒரு வயசான தாத்தா வந்து 100 யூரோவுக்கு அவர் டிராக்டரை வச்சு இழுத்துட்டு வந்தார். பட் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்ததுனால எங்களால் வண்டி எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. இல்லைன்னா அவ்வளோதான், இன்றைக்கி வண்டி உள்ளே போயிருக்கோம். ஸ்டாப் தான் சொல்லிட்டாங்க, ஹை ஸ்டைட்னா சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் இந்த சாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகாதீங்க. பீச் ட்ரைவ் போகாதீங்க, தயவுசெய்து போகாதீங்க. வண்டி மாட்டிச்சுன்னா இன்னொன்று பேனிக் அட்டாக் ஆகிடுவீங்க. லேடிஸுங்கெல்லாம் பேனிக் அட்டாக் ஆகிடுவாங்க. ஸோ ஆனால் நாங்கள் தைரியமாக எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீண்டும் இது ஒரு ஃபன்னாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சு இப்போ நாங்கள் வந்து லெமன் ரைஸ் அண்ட் சிக்கன் சாப்பிட்டுட்ருக்கோம். காமிக்கணும் உங்கள் பிளேட் காமிங்க. சூப்பர் பாபி தான். கரியன் கெரி கரியன் கெரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அந்த டேயை ஸ்பாயில் பண்ணாமல் அகெயின் நாங்கள் கண்டினியூ பண்ணி ஸ்லேஹெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் ட்ரிஸ்லிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபாக் எல்லாம் அப்படியே வந்துடுச்சு. பட் இருந்தாலும் வி என்ஜாய்டு அந்த நேச்சர் ட்ரைவ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தோமோ அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ ட்ரிப்புங்க நம்ம போகிறதே சிட்டி லைஃப்பை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து
கொஞ்சம் நம்ம டென்ஷன் எல்லாம் நம்ம இல்லாமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு தான் நம்ம போகிறது. ஸோ அதனால நாங்கள் இந்த மாதிரி சிட்டி அவுட்டராக நாங்கள் கொஞ்சம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடை சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக நேச்சரோட இணைஞ்சிருக்கிற மாதிரி எங்களோட எல்லா டென்ஷனையும் நாங்கள் மறந்து அந்த வீட்டில் கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ பட் அன்னைக்கு டே வந்து கொஞ்சம் எல்லாம் காரெல்லாம் தள்ளி தள்ளி கொஞ்சம் டயர்ட் ஆனதில் கொஞ்ச நேரம் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் போன உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு தென் வி ஹேட் அவர் டின்னர் நைட். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லோரும் கேஷுவலாக பேசி எங்களோட டேவை அப்படி தான் அன்றைக்கி டே 1 முடிஞ்சது. திஸ் இஸ் my first video. Hope you all liked it. Please like my video and also subscribe to my channel. இன்னும் புது புது வீடியோஸ் இந்த சேனலில் வரும். Please support my channel. Until I meet you in next video. Bye bye.